இனிமேல் எவனுக்காவது சைக்கிள் கொடுத்த செருப்பு பிஞ்சிரும். பந்து மாதிரி தூக்கி போட்டு விளையாடுறானுங்க. எவன் கேட்டு எடுத்துட்டு போறான்? அவன் வேஸ்ட்டுக்கு தான் எடுத்துட்டு போறாங்க. பார்ட்ஸா கிடந்து மட்கார்ட்ல நம்ம கடை பேரை பார்த்தா மூட்டை கட்டி எடுத்துட்டு வந்து போட்டிருக்கேன். இவனுங்களை எல்லாம் பார்த்தா படிக்கிற பையன் மாதிரியா இருக்கு. வந்தமா காலேஜுக்கு போனமா இல்லாம இங்க உட்காந்து டீ வேண்டாம் சிகரெட் வேண்டாம்ன்றாங்க. இல்ல 1008 அதிகாரம் பண்றாங்க. இவனுங்க ஒழுங்கா எனக்கே காலேஜ் போயிருக்காங்களா? எல்லாம் நீங்க கொடுக்குற இடம் தான். என் கண்ட்ரோல்ல கடையை விட்டு பாருங்க. எவனா சைக்கிள தொறானான்னு பாத்துவான். முதல்ல பெஞ்செல்லாம் தூக்கி உள்ள போற. இனிமே ஒரு பையன் இங்க உட்கார கூடாது. பெஞ்செல்லாம் தூக்கி உள்ள போட்டாச்சு. நீங்க யாரும் உட்காரணுங்கிற அவசியம் கிடையாது. வேலை பாருங்க. அண்ணே சைக்கிளுக்கு என்னாச்சுன்னு முதல்ல கையெடு. நான் தான் அப்பவே சொன்னேன்ல, உன் உற்சாகத்துக்கு ஒரு அளவே இல்லாம போச்சுடா. நீ தூக்கி போட்ட வேகத்துக்கு திரும்ப வந்ததே பெரிய விஷயம். இதுல என்ன ஆச்சுன்னு வேற கேக்குற. இதுக்கு இந்த மாதிரி பசங்களுக்கு நீ சைக்கிள் கொடுக்க கூடாதுண்ணே. சைக்கிளோட மொத்த பார்ட்ஸும் கிடைச்சிருச்சுலண்ணே. நான் கிண்டல் பண்றேன். பார், இனிமேல் இங்க ஒரு வேலைக்கு இடம் கிடையாது. எவங்கிட்ட பேச்சும் கிடையாது. மரியாதையா போயிருங்க. இல்ல கடப்பைய கடுகுட்டு அடிச்சிருவேன். அசிங்கமா போயிடும். பெஞ்சு எடுத்து வெளியில் போடு. பெஞ்சு எடுத்து வெளியில் போறான். எனக்கு அப்பவே தெரியுங்க இந்த மாதிரி எல்லாம் நடக்குன்னு. அதான் இந்த மாதிரி விஷயத்துல தலையறதே கிடையாது. ஏய் நில்றா. பெஞ்ச தொட்ட பிச்சிருவேன். எங்களுக்கும் ரோஷம் இருக்கு. டேய் விட்டீங்கடா. குடு இங்குடு. டேய் புறா. டேய் பாத்து. இந்தா. டேய் போய் டீ வாங்கிட்டு வாடா. போ. வாங்க. காபி. அண்ணே சைக்கிளுக்கு என்னாச்சுனே? டேய் தூக்கி போட்டு விளையாண்டது மட்டும் இல்லாம அண்ணனை வெறுப்பேத்தாதடா. அது இல்லடா, அந்த பொண்ணு சைக்கிள்டா. பாருடா, அக்கு வேற ஆணி வேற வவ்வால் மாதிரி தொங்கும் போது அந்த பொண்ணு சைக்கிள்னு கண்டுபிடிச்சிட்டான். டேய் ஒருவேளை பொண்ணு மாதிரி உற்சாகத்துல அந்த பொண்ணு தூக்கி போட்டு விளையாண்டு இருக்குமோ? கொஞ்சம் பேசாம இருக்கியா? அண்ணே ப்ளீஸ்ண்ணே, எப்பண்ணே கொண்டு வந்து விட்டா? சும்மா இருக்கியா? சொல்லுங்கண்ணே, சைக்கிளுக்கு என்னாச்சுண்ணே? எப்பண்ணே கொண்டு வந்து விட்டா? எப்பண்ணே எடுக்க வருவா? சொல்லுங்கண்ணே. அண்ணே சொல்லுங்கண்ணே. இது நம்ம விஷயம், நம்ம சைக்கிள். எப்ப வேணாலும் சரி பண்ணிக்கலாம். முதல்ல அந்த சைக்கிளை சரி பண்ணி கொடுங்கண்ணே. அண்ணே ப்ளீஸ்ண்ணே, கஸ்டமர் தானே முக்கியம். அண்ணே பாவண்ணே, எவ்வளவு கெஞ்சலாம் பாருங்கண்ணே. என்ன ரெக்கமெண்டேஷனா? அண்ணே ப்ளீஸ்ண்ணே, ரெடி பண்ணி கொடுங்கண்ணே. இறங்கி தொலைங்க. இந்தாங்கண்ணே. பாத்துண்ணே, பொண்ணு சைக்கிள்ண்ணே, பூ மாதிரி ஹேண்டில் பண்ணணும். சைக்கிள் பூ மாதிரி? ஆமாண்ணே. அத நீ சொல்ற. அண்ணே பாருங்கண்ணே, வேலையை பாருங்கண்ணே. என்ன ஆச்சு என்ன ஆச்சு உங்க சைக்கிள் அழகாச்சு வெளிக்கிட்ட விளையாச்சு எல்லாம் இங்க காதலாச்சு செய்யும் வேலைக்கெல்லாம் காதல் தானே கூலி செய்த வேலை பார்த்து அப்படி சொல்ல ஜாலி. எவ்வளவு ஆச்சு? 85 ரூபா. ஏய் காசை குற.
பெரிய மரோ சரித்திரா. எனக்கு நிறைய சினிமா டைட்டில் ஞாபகம் வருது. ஆனா மாலை போட்டிருக்கேன், அதனால கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன். சாமி சரணம். நீ சொல்றது கரெக்டா? ஏய் எங்கடா போறீங்க நேத்தெல்லாம்? இப்பெல்லாம் எங்கடா காலேஜுக்கு வரான்? ஸ்கூல் பக்கம் தான் சுத்திட்டு இருக்கான். விட்ட யூனிஃபார்ம் போட்டுருவான் போல் இருக்கு. போடா போடா போடா. நீ வேற காலேஜ்ல எலெக்ஷன்டா. நாங்க எல்லாம் முடிவு பண்ணிருக்கோம் உன்ன நிறுத்தலான்ட்டு. உனக்குன்னு ஒரு லுக் இருக்குடா. நீ நின்னா ஜெயிச்சிரோட கண்டிப்பா. ஆமாண்டா, நம்ம ட்ரெயின் ஸ்டூடண்ட்ஸ் ஏகப்பட்ட பேர் இருக்கோம். நம்ம நின்னா கண்டிப்பா ஜெயிச்சிடலாம். என்ன கிண்டலா? ஐயோ நமக்கெல்லாம் இது ஆகாதுப்பா. அப்பாவுக்கு தெரிஞ்ச பிரச்சனை. அவருக்கு இதெல்லாம் பிடிக்காதுடா. நானே கோட் அடிச்சு இப்பதான் வந்து சேர்ந்திருக்கேன். எனக்கெல்லாம் வேணாம், ஆளை விடுங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லடா. அப்பாக்கெல்லாம் எப்படா தெரியும்? போஸ்டர்ஸ்லாம் காலேஜ்ல தான் ஒட்ட போறோம். அப்பாக்கு தெரிய சான்ஸே இல்ல. அதுவும் இல்லாம ஜெயிச்ச அப்புறம் அப்பா கிட்ட போய் நின்னு வெச்சுக்கோ. அப்பா ஒண்ணும் சொல்ல மாட்டாரா? அவன் சொல்றது சரிதான்டா. ஐடியா கொடுக்குறான் பாரு. எங்க அப்பா பத்தி இவன் பேசுறான். டேய் வாசு, டேய் வாசு சொன்னா கேளுடா. டேய் வாசு, டேய் விடுடா. டேய் வாசு. டேய் நில்றா. பெரிய இவனா நீ? உன் பின்னாடி நாங்க லோன்னு சுத்தணுமா? டேய் இனிமே யாரும் இவங்க கிட்ட இத பத்தி பேச வேணாம்டா. உன்கிட்ட வந்து கேட்கவும் மாட்டோம்டா. நாங்கெல்லாம் முடிவு பண்ணிட்டோம். நீ நிக்கிற. ஏய் நிக்கிறடா. என்ன பேசுறானே? நிக்கிறடா. சாயந்தரம் கோவிலுக்கு வர சொன்னா. உள்ள நவகிரகம் பக்கத்துல. வர சொல்லிட்டு நீ பாட்டு பேசாம சுத்திட்டே இருந்தா என்ன அர்த்தம்? என்ன என்னன்னு சொல்லு. ஏய் நில்லு. என்னாச்சு? இனிமே ஸ்கூலுக்கு எல்லாம் வர வேண்டாம். பிள்ளைங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச பிரச்சனை. இதுதான் பிரச்சனையா? இத சொல்லத்தானா?
சரி, இனிமே நான் வரல, கிளம்புறேன். என்ன, போக வேணாமா? அப்போ இருக்கட்டுமா? அப்ப பிடிச்சிருக்கு. மணி அடிச்செல்லாம் சொல்லக்கூடாது. கண்ணை பார்த்து மூஞ்சிக்கு நேரம் சொல்லணும்.